ஹாய் மக்களே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எதை பற்றி இருக்க போகுதுன்னா, நம்ம ஒரு காமர்ஸ் வெப்சைட் பண்ணியிருக்கோம். அதை பற்றி இருக்க போகுது. நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், இது மாதிரி நம்மளே ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணுறதுக்கோசரம் ஒரு டெமோ வெப்சைட் மாதிரி பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருப்பேன். லைக் பெரிய பெரிய பிராண்ட்ஸ் இல்லைனா பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சரோட ஆஃப்லைன் ஷாப்பிங், அதுக்கப்புறம் அவங்களோட மற்ற இன்ஸ்டாகிராம் மூலியமாக ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறத காமர்ஸ் கொண்டு வர மாதிரி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஸோ அது மாதிரி பண்ணுறதுக்கு இப்போ வந்து ஒரு காமர்ஸ் பண்ணியிருக்கேன். பேசிக்காக இப்போ யாருக்கு பண்ணியிருக்கேன்னா, லைக் இதை வந்து நான் ஒன்றும் பப்ளிஷ் பண்ணல. ஏன்னா நான் பப்ளிஷ் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து இன்னொருத்தவங்களோட பிராண்ட். நான் வந்து அதில் வந்து எதுவும் பண்ண முடியாது. நான் ஜஸ்ட் ஒரு டெமோ வெப்சைட் அது மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இதை பப்ளிஷ் பண்ணால் நான் ஏதாவது கிரிட்டிக்கல் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது வரும். கிரிட்டிக்கல்னால் லீகல் இது ஏதாவது வரும். அதனால் நான் பப்ளிஷ் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் ஒரு டெமோ வெப்சைட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது எப்படி இருக்குன்ட்டு. நான் யாருக்கு பண்ணியிருக்கேன்னா, டிடிஎஃப். பாருங்கள், நான் டிடிஎஃப் பிட் ஷாப் தெரியும் உங்களுக்கு, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதான் அவங்களுக்கு வந்து ஒரு காமர்ஸ் வெப்சைட் பண்ணியிருக்கேன், காமர்ஸ் சைட் பண்ணியிருக்கேன். லைக் பேசிக்காக சிலது லிஸ்ட், ஏன்னா நான் இது ஃபுல்லாக பண்ணல. ஃபுல்லாக பண்ணாலே அதில் இது எதுக்கு பண்ணீங்க அது மாதிரி ஏதாவது கேட்க சான்ஸ் இருக்குது. அதனால் நான் ஃபுல்லாக பண்ணல. அதே மாதிரி ஐட்டம்ஸும் சோல்ட் அவுட்டுன்னு தான் போட்டு வச்சுருக்கேன். எந்த ஐட்டம்ஸும் இருக்கிற மாதிரி நான் போடல. அதுக்கப்புறம் எல்லா ஐட்டம்ஸும் அங்கே இருக்கிறதே கிடையாது. அங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் நான் போட்டிருக்கேனா இல்லைன்னு கூட தெரியல. ஏன்னா சில ப்ராடக்ட்ஸ்லாம், எல்லா ப்ராடக்ட்ஸும் நான் வெளியே இருந்து ஃபோட்டோஸ் எடுத்து தான் போட்டிருக்கேன். அதே மாதிரி ஹெல்மெட்ஸ் மட்டும்தான் இப்போ லிஸ்ட் பண்ணியிருக்கேன். மற்றபடி இருக்கிற ரைடிங் கிட்டு, பைக் வாஷ், பைக் ஆக்சசரிஸ், ஜாக்கெட்ஸ், ரைடிங் கியர்ஸ், இது எதுவுமே நான் லிஸ்ட் பண்ணல. ஜஸ்ட் ஒரு டெமோ வெப்சைட், அதாவது காமர்ஸ் வெப்சைட்னால் எப்படி இருக்கும், ஒரு பேசிக் லே அவுட் மாதிரி இருக்கிறதுக்கோசரம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் இது வந்து ஃபுல் ஃபங்க்ஷனல் வெப்சைட், அதே மாதிரி ரெஸ்பான்சிவான வெப்சைட். ஏன்னா நான் இது ஃபுல்லாக முடிச்சிருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். ஓகே, பேசிக்காக பார்த்தீங்கன்னா இதுதான் வெப்சைட்டோட லே அவுட். இது ஃபுல்லாக அப்படியே இருக்கும். பேசிக்காக இங்கே பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் இருக்குது, அதுக்கப்புறம் கேட்லாக் பேஜ் இருக்குது. கேட்லாக் பேஜில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு லிஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் காண்டாக்ட் பேஜ், இன்னும் காண்டாக்ட் பேஜ் முடிக்கல. அதுக்கப்புறம் ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஆல் பைக் ஆக்சசரிஸ் அண்ட் ஹெல்மெட்ஸ்ன்னு இருக்கும். வெல்கம் டிடிஎஃப் நீங்கள் சின்னதாக கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரோ அண்ட் பெஸ்ட் செல்லர்ஸ்னு போட்டு இப்போதைக்கு சாம்பிள் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வெறும் இப்போதைக்கு ஹெல்மெட்ஸ் மட்டும் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எல்லாமே சோல்ட் அவுட்டில் தான் இருக்குது. அதே மாதிரி நான் எதுக்கும் டைட்டிலும் கொடுக்கல. ஜஸ்ட் இது ஒரு சாம்பிள் வெப்சைட். அதுக்கப்புறம் கேட்டகரிஸ், என்னென்ன கேட்டகரிஸில் நம்மக்கிட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது அது மாதிரி லிஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கேட்டகரிஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 5 கேட்டகரிஸ் வச்சுருக்கேன். ஹெல்மெட்ஸ், ஜாக்கெட்ஸ், பைக் ஆக்சசரிஸ், பைக் வாஷ், ரைடிங் கிட், இந்த மாதிரி ஒரு 5 கேட்டகரிஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நியூ அரைவல்ஸ்னு போட்டு இப்போ ரீசெண்டாக இருக்கிற ட்ரெண்டிங் அரைவல்ஸ் என்னென்ன இருக்கோ அதை லிஸ்ட் பண்ணியிருக்கேன். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது இந்த இதில், அவ்வளோதான். அதுக்கப்புறம் கேட்லாகில் பார்த்தீங்கன்னா இருக்கும் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு இருக்கும். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், ஷார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அவைலபிலிட்டி பார்த்துக்கலாம், ப்ரைஸ் ரேஞ்சை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். இது எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் காண்டாக்டஸ் பேஜில் காண்டாக்ட் கொடுத்தா அவங்களுக்கு வந்து மெயில் வந்துடும். லைக் இது மாதிரி யாரோ ஒருத்தங்க மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க வித் மெயில் ஐடி, வித் த நேம், வித் ஃபோன் நம்பர் எல்லாம் அவங்களுக்கு மெயில் வந்துடும். அதுக்கப்புறம் இதை நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ பேசிக்காக இங்கே பார்த்தீங்கன்னா L1, L2, L3ன்னு வச்சுருக்கேன்னா, ஸோ அதை நான் சர்ச் பண்ணி பார்க்க போகிறேன். பாருங்கள், ஜஸ்ட் ஹெச்ன்னு தான் கொடுத்தேன், அதே சஜஷன் கொடுத்துருச்சு, என்னென்ன ப்ராடக்ட்ஸுக்குன்னு கொடுத்துருச்சு. இப்போ நான் அந்த ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணேன்னா என்ன ஆகுனா அந்த ப்ராடக்ட் பேஜுக்கு போய்டும். இப்போ சோல்ட் அவுட்டுன்னு இருக்கனால என்னால் பர்ச்சேஸ் ஆப்ஷன் காமிக்காது, வெறும் என்ன இருக்குன்ட்டு மட்டும் காமிக்கும். அதே மாதிரி நான் ப்ராடக்ட் ஃபீச்சர்ஸ் எதுவும் போடல, மெட்டல் வேறு எதுவுமே நான் வந்து மென்ஷன் பண்ணல. ஜஸ்ட் என்ன இருக்கோ அது போட்டிருக்கேன். லைக் என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அது போட்டிருக்கேன். இப்படி தான் ப்ராடக்டோட ஓவர்வியூ இருக்கும், லைக் செக் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஏன்னா செக் அவுட் பண்ண பின்னாடி அதை வந்து பேமெண்ட் போர்ட்டல் போயிட்டு அங்கே வந்து நம்ம யூபிஐ இன்டகிரேட்டட் பேமெண்ட்ஸ் எந்த பேமெண்ட் வச்சுருக்கோமோ அந்த பேமெண்ட் வழியாக இன்டகிரேட் பண்ணி ஒர்க் ஆகும். ஸோ பேசிக்காக இதுதான் நான் இப்போதைக்கு பண்ணியிருக்க ஒரு காமர்ஸ் வெப்சைட் டிடிஎஃப் அவங்களுக்கு, டிடிஎஃப் பிட் ஷாப்புக்கு. ஸோ பேசிக்காக அவ்வளோதான் மக்களே, இதுதான் பேசிக்காக ஓவர்வியூவாக இருக்க போகுது.
லைக் இதுக்கப்புறம் அப்ரோச் பண்ணுறவங்களுக்கு இது மாதிரி இதுக்கப்புறம் அப்ரோச் பண்ணுறவங்க அது மாதிரி இதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் பண்ணலான்ட்டு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள், யாருக்கு எந்த மாதிரி வெப்சைட் பண்ணலாம், யாருக்காவது காமர்ஸ் சைட் பண்ணி டெமோ சைட் மாதிரி பண்ணலாமா அது மாதிரின்ட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, சீன் அந்த வீடியோ.